ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூபர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படின்னா ரொம்ப ஆடம்பரமான எந்த ஒரு திங்ஸும் இருக்காது. ஜஸ்ட் நார்மலாக யூஸ் பண்ணுற க்ரீம் பவுடர் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க என்கிட்ட என்னென்ன இருக்குது, நான் என்னென்ன யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் ஓவர்வியூ இவ்வளோ தான். இது வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அவங்களே அட்டாச்சாக கொடுத்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். ஸோ எங்ககிட்ட இருக்க திங்ஸை வச்சு நான் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓவர்வியூ பார்த்துக்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். ஒரு 3 ரேக் இருக்கும். அந்த 3 ரேக்கில் என்னென்ன தேவையோ அதை மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே ரேக் ஒன்று இருக்குது. அந்த ரேக்கில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கான பேங்கிள்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வேறு எந்த ஒரு க்ரீமும் நான் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இதுலேயே சன் ப்ரொடக்ஷன் SPF 15 PA++ இருக்கிறதுனால இதுவே நம்மளுக்கு தனியாக சன் ப்ரொடக்ஷனுக்கான எந்த ஒரு க்ரீமும் போடணும்னு தேவையில்லை. அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங் க்ரீமுக்காக நிவ்யா க்ரீம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டு வந்து ஜஸ்ட் 5 rupees பாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு தான் நான் யூஸ்வலாக வைப்பேன். அதுக்கப்புறம் பவுடர், குங்குமம் நெத்திக்கு வைக்கிறதுக்காக. இவ்வளோ தான் அந்த ஃபஸ்ட் ரேக்கில் இருக்குது. செகண்ட் ரேக்கில் பார்த்தோம் அப்படின்னா என்னோடய நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எந்தெந்த கலர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதை லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஐலைனருக்காக சின்னதாக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அது 10 ரூபா தான். ஐப்ரோ பென்சில் ஒன்று தான் இருக்குது. இதுவும் 10 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். என்கிட்ட வேறு எந்த ஃபவுண்டேஷன், கன்சீலர் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. இதுதான். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ப்ரைமருக்காக நான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவேன். அது க்ளாபெரியில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா பேராசூட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹேர் கேர் அப்படின்னு ஒரு ஹேர் ஆயில் இருக்குது. அதுக்கப்புறம் நான் தலைக்கு போடுறதுக்காக 2 கிளிப் இருக்குது. அதுக்கப்புறம் 3வது ரேக்கில் வந்து என்னோடய ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுடர், இது வந்து வைல்டு ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரூம் ஃப்ரெஷ்னர் சாண்டில் ஃப்ளேவரில் ஒன்று இருக்குது. இவ்வளோ தான் எங்ககிட்ட இருக்க ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான ஆர்கனைசிங் திங்ஸ். இவ்வளோ தான். இது ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் தான். என்னென்ன கலெக்ஷன்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது இதுக்கும் நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அதில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். எனக்கு அதிகம் கோல்டு போடுறத விட இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் அதோட கலெக்ஷன்ஸாக நிறையா வாங்கி வச்சுருப்பேன். நீங்கள் அந்த போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் தான். வேறு எந்த ஒரு அதிகமான ரேட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை. நான் அதிக கலெக்ஷன்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ்க்காக கொஞ்சம் செலவு பண்ணுவேன். இது வந்து எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேக்கப் திங்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நார்மலான ஃபேஸ் பவுடர், க்ரீம், ஜஸ்ட் இவ்வளோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.